அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சிம்ம ராசி அன்பர்களுக்குண்டான ஆடி மாதத்துக்குரிய பல பலன்கள். இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ ராசிநாதன் 12ல் போய் மறைந்திட்டாரே, நமக்கு ஏதாவது கெடுதல்கள் நடந்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு எழும். பட் அப்படி இல்லை. அந்த சூரியன் சந்திரனுடைய வீட்டில் நட்பு வீட்டில் இருக்கும்போது பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. அது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறதுனால, சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு 10க்குரியவனாக இருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரத்துக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்குமே தவிர பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. அதே உங்கள் ராசியில் புதன் உட்கார்ந்துருக்கார். அந்த புதனுங்கிறது யாருன்னா, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் தனத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கார். அது சிம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கார். புதனுக்கு அது பிடித்த அதிநட்பு வீட்டில் இருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயங்கள் லாபத்தை அனுபவிக்கணும் என்கின்ற தன்மையில் தான் இந்த எண்ண ஓட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியின் மீது பதிகிறது அல்லவா? அப்போ சனி பார்த்தாலே ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ் இருக்கக்கூடிய, எதிலும் பிடிவாதத்தன்மை இருக்கும் அல்லவா? இப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று பார்க்கறதுனால பெரிய பாதிப்பை ஒன்றும் இந்த சிம்ம ராசினருக்கு இந்த மாதம் ஏற்படுத்த போவதில்லை. 2ஆம் அதிபதியாக, 2ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்வதும், அந்த 2ஆம் இடத்தை தனகாரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை பெற்றிருப்பது தனத்தை விருத்தி செய்வதற்கு உகந்த ஒரு மாதமாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அங்கு கேது உட்கார்ந்திருக்காரே, சில தடைகளை கொடுத்து விடுமோ என்கின்ற ஐயப்பாடு எழும். ஆனால் கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய கேது ஒன்றும் அப்படி ஒரு பெரிய பாதிப்பை உங்களுக்கு ஒன்றும் கொடுத்து விட போவதில்லை. அப்போ 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அளவு கடந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது எதை எப்படி பேசணுமோ அதை கச்சிதமாக பேசக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கொடுக்கும். புதன் கன்னி மனை அது உங்களுக்கு தனஸ்தானமாக வருவதால் பேச்சின் மூலமாக தனது அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கணிசமான லாபத்தை பெறக்கூடிய தன்மை. என்ன பேச்சு? தன்னுடைய பேச்சு அறிவு, சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, மார்க்கெட்டிங் சார்ந்த விஷயங்கள், தரகு, கமிஷன், இதன் மூலமாக ஒரு நல்ல தனலாபத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சிம்ம ராசினருக்கு அமையும்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் போய் 12ல் மறைந்து விட்டாரே. அப்போது சுக்கிரன் 12 என்பது ஒரு மறைவு ஸ்தானம் கிடையாது. ஆனால் என்ன, டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயங்கள், இது பார்த்தீங்கன்னா தூரதேச பிரயாணங்கள் செல்வது, யாத்திரைகள் செல்வது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் என்ன, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும், பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா? அந்த சுகஸ்தானத்தை குரு பார்ப்பது நல்லது. இதுவரைக்கும் சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் அல்லவா? தாயினுடைய உடல்நலத்தை கெடுத்தது, தாய் வர்க்கம் ரீதியாக பிரச்சனை ஏற்பட்டது, வீட்டில் இருந்தாலும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருந்தது, கல்வியிலையும் சில இடர்பாடுகள் ஏற்பட்டது. இப்படி ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த சுகத்தை கெடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ வக்ரமாக உட்கார்ந்திருக்கார். இனி 4 மாதத்துக்கு வக்ரமாக இருக்கார். வக்ரமன் என்ன, தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ நட்பலனாக மாறக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும். என்ன நட்பலன்கள் உங்களுக்கு உருவாக்கும்? குருவினுடைய பார்வையும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிறார். அப்ப 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தையே பார்ப்பது சிறப்பு வாய்ந்தது. அதுவும் யாரோட சேர்ந்து பார்க்கிறாருன்னா, குருவோட சேர்ந்து பார்க்கிறார். அந்த குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்களம் யோகத்துடன் இணைந்து அந்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா? அப்போ நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல, அதாவது ஒரு மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் எப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய், அதாவது சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் யோகம் கிடைக்கல. ஏன் கிடைக்கல அப்படின்னா, கடந்த ஒரு 4-5 மாதங்களாக சனியோட சேர்ந்திருந்தார்.
அதுக்கப்புறம் ராகுவோடு சேர்ந்திருந்தார், சனியினுடைய பார்வை பெற்றிருந்தது. இப்படி ஒரு பாவத்துவமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த நிலம் இடம் சார்ந்த விஷயத்தில் நற்பலன்களை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ குருவோடு சேர்ந்து உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த குருவும் செவ்வாயும் இணைவு பெற்று மங்கள விஷயத்துக்கு நல்ல ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். என்ன, ஒரு வீடு வாங்கணும் அந்த ஆசையில் இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக வாங்கலாம். வீட்டை கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, புதிய வீடு புதுசாக வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, வீட்டுக்கு புண்ணியர்ஜனை செய்யக்கூடிய தன்மை, வீட்டை மாற்றக்கூடிய, அதாவது சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, வீட்டு வேலை செய்யணும், அதை ஒரு ஆல்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்களா, அதெல்லாம் செய்வதற்கு உகந்த தன்மை, புதிய வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம், தாயினுடைய விஷயத்தில் தாயோட ஒரு மனக்கசப்பு, தாய் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, தாய் வர்க்கம் சார்ந்த தாய் உறவு சார்ந்த விஷயத்தில் பகை, சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு இணக்கம், அதாவது ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா, அது அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். சிம்மராசி என்பவர்களுக்கு 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் படித்தவுடன் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்ல பல அனுகூல மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கும். குழந்தை நலன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணக்குகள் அத்தனையும் விலகக்கூடிய தன்மை, குழந்தைகளுக்காக நீங்க என்ன செய்கிறீங்களோ அத்தனையும் நல்லவைகளாக முடியக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா, அப்போ 6ஆம் இடம் என்கின்ற கடன் நோய் எதிர்ப்பு பகை என்ற இடத்தை அந்த சுபகிரகம் பார்க்கும்போது அது சுபத்தன்மையாக மாறப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன, உடல்நலத்தில் பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்தது, தீராத வியாதி இருக்கு, 4 மாசமா ஒரு பெட் ரெஸ்ட்ல இருக்கிற, அது சரியாகுமா, எப்படி ஆகும், இந்த மாதிரி ஒரு மனக்கலக்கத்தில் இருந்து கொண்ட சிம்மராசி என்பவர்களுக்கு அதை தீரக்கூடிய விதத்தில் கடவுளினுடைய அனுகிரகத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. கடனால கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற தன்மை இருந்து கொண்டிருந்தது அல்லவா, இப்போ கடனை அடைத்து விட்டு வேற எதையாவது ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற தன்மை இருக்கும். கடனை வாங்கி அந்த கடனின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, எதிர்ப்பு அலைகள் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாதம் உருவாக்கும். 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்தை கெடுப்பார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 7ஆம் இடத்தை இருக்கார் அல்லவா, அப்போ 7ஆம் இடம் என்பது கலத்திர ஸ்தானம். 7ஆம் இடம் என்பது சமுதாயத்தில் நீங்கள் யாரையெல்லாம் மீட் பண்ணுகிறீர்களோ அது பங்குதாரர்கள், கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லலாம், நண்பர்கள் சொல்லலாம். ஸோ இதில் இந்த விஷயத்தில் எல்லாமே ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்ட இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த பிரச்சனையை தீர்ந்து நல்லவைகளாக மாறக்கூடிய தன்மை. சனி பகவான் வக்ரம் ஆக இருக்க போகிறார். அப்போ என்ன, திருமண தடை கொடுத்து கொண்டிருந்த 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு திருமண தடை கொடுத்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த தடை இப்போ நிவர்த்தியாக போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், எதுக்கு தான் இந்த பிரச்சனை வந்தது, சின்ன சின்ன ஈகோ பிரச்சனை, சின்ன விஷயத்துக்காக சண்டை போட்டு கொண்டு ஒரு மனக்கசப்போடு இருந்திருந்தீர்களவா, அது இப்போ ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கார், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அந்நிய மதத்தினருக்கு டீல் பண்ணக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ராகு குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்று பெரிய கெடுபலன்களை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. பாக்யஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு தொழிலின் மூலமாக நன்மைகள், ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. தொழிலில் யாரும் நல்ல சக்சஸ் ஆக முடியலையோ, தொழிலுக்காக தொழில் வாங்கி கடனை அடைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தீர்களோ, அல்லது தொழிலில் செஞ்சுட்டு இருக்கிற ஆனால் ஒரு பெரிய லாபத்தை பார்க்க முடியல, ஸோ இந்த மாதிரி தொழிலில் சில சங்கடங்களை சந்தித்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி என்பவர்கள் அந்த சங்கடங்கள் தீர்வதற்கான அல்லது அந்த சொல்யூஷனை நீக்குவதற்கு, அந்த சொல்யூஷனை கொடுத்து அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகள், பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 10ஆம் இடத்தில் குருவும் செவ்வாய் இணைந்து நல்ல ஒரு இதாக இருக்கிறதுனால சுக்கிரன் 12இல், 10ஆம் அதிபதி 12இல் மறைஞ்சாலும் சுக்கிரன் 12இல் மறையப்போவது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு,
தொழிலில் நல்லவைகள், இந்த மாதம் நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க, நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கும், எதை எப்படி பேசணுமோ அதை பேசக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள், ஸ்டாக்காக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ தீர்ந்து போக போகிறது, விற்பனையாக போகிறது, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை, பெரிய மனிதர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், செவ்வாயினுடைய குணத்தில், அதாவது செவ்வாய் என்பதே ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகம் அல்லவா, இதுவரைக்கும் ஒரு கோபம் ஆக்ரோஷத்தோடு இருந்து அதனாலேயே பல இழப்புகளை சந்தித்திருந்தீர்கள், கோபத்தாலே சில வாய்ப்புகளை இழந்தீர்கள் அல்லவா, இப்போ அந்த வாய்ப்புகள் எல்லாம் திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மைகள், ஒரு சாந்த தன்மைங்கிறது உங்களுக்குள்ளேயே வரக்கூடிய தன்மை, ஞானம், அதாவது உள்ளுக்குள்ளேயே ஒரு ஞானோதயம் பிறக்கக்கூடிய தன்மை, எதனால் இப்படி ஆச்சு, அதை எப்படி சரி செய்வது என்பது அதற்கான உணர்த்தக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கிறது. அதே சமயத்தில் சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை, உங்களை யாரெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்களோ, யாரெல்லாம் உங்களை அலைக்கழித்து கொண்டிருந்தார்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் ஒரு ரெகனைசேஷன் கொடுக்காமல் இருந்தார்களோ, அவர் உங்களுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பட்டம் பதவி கொடுக்கக்கூடிய வகையில், உங்களை போற்றுதலுக்குரிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த சிம்மராசிக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சொல்லிக் கொடுத்தல், போதனை செய்வது, சட்டம், நீதித்துறை, தங்க சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்கள், பேங்க்கில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாதமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும், கிரக அமைப்புகளும் வேறும், அதனுடைய பலனும் வேறுபடும். ஏன்னா தசாபுத்தி மாறிட்டு இருக்கும்லவா. அப்போ இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதம் பாருங்க. சரியாக வரல அப்படின்னா உங்களுக்கு தசாநாதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.